ஜீரோருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். சமீப காலமாக மருத்துவ உலகத்தை நோக்கி எழுப்பப்படக்கூடிய ஒரு பிரச்சனை, கொடுக்கப்படக்கூடிய மருந்துகளாலேயே ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், பிரச்சனைகள், நோய்கள் தீராத ஒரு நிலை என்ற ஒரு நிலையில்தான் மருத்துவ உலகின் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் பாரம்பரிய மருத்துவம் நோக்கி ஒரு முழக்கம் கூட சமீபத்தில் எழுப்பப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில்தான் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்ட ஆன்டிபயோட்டிக்குகள், ஒரு நுண்ணுயிர் கொல்லிகளால், நுண்ணுயிர் பூச்சிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை, தொற்று நோய்களை தீர்க்கக்கூடிய, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக்குகள் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகின்றன, அந்த பயன்பாடு குறித்த ஒரு முறை சரியான அளவில் இருக்கின்றதா, அதனுடைய பயன்பாடு ஏன் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்ற அளவில் தான் இன்றைய ஜீரோ ஓவரை நகர்த்த இருக்கின்றோம். இன்றைய ஜீரோ ஓவரில் அலச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கால் கண்டுபிடிக்கப்பட்ட பெனிசிலின் பலரது உயிரையும் காப்பாற்றிய முதல் நுண்ணுயிரி எதிர்ப்பு மருந்து. ஆன்டிபயோட்டிக் எனப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் இன்றைய உலகில் அதிகம் தேவைப்படும் மற்றும் பயன்படுத்தப்படும் மருந்தாக இருந்து வருகிறது. பூஞ்சை, பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிரிகளால் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கு ஆன்டிபயோட்டிக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உலகில் அதிக அளவு நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருக்கின்றது. இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை முறையற்ற அளவில் பயன்படுத்துவதால் பக்க விளைவுகள் ஏற்படுவதுடன் மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்துவதால் நுண்ணுயிரிகள் தங்களது தகவமைப்பை மாற்றிக்கொண்டு விடுகின்றன. நுண்ணுயிரிகளின் தகவமைப்பு காரணமாக ஆன்டிபயோட்டிக்களின் சமீபத்திய தலைமுறை மருந்துகள் கூட செயல்படாத சூழல் படிப்படியாக உருவாகி வருகிறது. நோய் கிருமிகளின் தாங்கும் திறன் அதிகரிப்பின் விளைவாக எதிர்காலத்தில் பல்வேறு தொற்றுகளை எதிர்கொள்ள இயலாமல் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் நேரிடலாம் என்று மருத்துவத்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இத்தகைய சூழலில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தும் மக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். ஆன்டிபயோட்டிக்குகள் குறித்து அலசுவதற்காக நம்மோடு அரங்கத்திற்கு மருத்துவர் திரு சுரேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நிறைய விஷயங்களை அலச இருக்கின்றோம். ஆன்டிபயோட்டிக்குகள் குறித்து நிறைய விஷயங்கள் அலச இருக்கின்றோம். அதனுடைய பயன்பாடு குறித்தெல்லாம் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்களினுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு வரமாக இருந்தது. ஒரு நுண்ணுயிர் கொல்லிகளால் ஏற்பட்ட ஒரு நோயாளிக்கு இந்த ஒரு மருந்து, இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு அவசியமான, இந்த நூற்றாண்டில் அது ஒரு பயன் தரத்தக்க ஒரு மருந்தாக இருந்தது. நீங்கள் இந்த வருஷத்தோடைய, இந்த நூற்றாண்டோடைய மிக சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு சுத்தமான நீர் கொடுத்தாங்க. அந்த நீர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன்ஸ், லாட் ஆஃப் டிசீஸ் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசரம் கண்டுபிடிச்சது வேக்சினேஷன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் அடுத்தபடியாக இருந்தது ஆன்டிபயோட்டிக். பர்டிகுலராக இந்த ஆன்டிபயோட்டிக் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1940 யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1940 70 இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணதால் என்ன மனுஷனுக்கு ஒரு முன்னேற்றம் கிடச்சதுன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடம் கூட ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு இன்டர்வென்ஷன் மட்டும் ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மனித இனத்துடைய லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் கூடுச்சு. வேறு எந்த இன்டர்வென்ஷனும் இந்த அளவுக்கு 7 வருஷத்தை கூட்டலை. ஒரு இன்டர்வென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன்ஸ், சுத்தமான நீர், ஆன்டிபயோட்டிக், இது மூணும் தான் வந்து போன நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக பேசப்பட்டது. ஆன்டிபயோட்டிக் வந்து மற்றதுக்கெலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் சார் 1 ஹவரில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து கம்ப்ளீட்டாக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரோக்குக்கு அதே மாதிரி சொல்கிறது உண்டு. இன்ஃபெக்ஷனுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்ஸ் வந்து நல்லா சிக்காக இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து ஐசியூவில் சேர்ந்தாங்கன்னா கரெக்டான ஆன்டிபயோட்டிக் போனால் அவர் வீடு திரும்புறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணலை, அவர் தப்பான ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க பிழைக்கிறதுக்கான சான்சஸும் கம்மியாகுது. இதுதான் ஆன்டிபயோட்டிக்குடைய சிக்னிஃபிகன்ஸ் சொல்ல முடியும் இந்த வருஷத்தில். இந்த ஆன்டிபயோட்டிக்கினுடைய பயன்பாடு குறித்து பார்க்கலாம். சர்வதேச அளவில் ஆன்டிபயோட்டிக்கினுடைய பயன்பாடு 30% அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது கடந்த அந்த 2000 2010 ஆண்டிற்குள் 30% அளவிற்கு உலக அளவில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. உலக அளவில் 50 பில்லியன் மாத்திரைகளிலிருந்து 70 பில்லியனாக இது உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகை அளவிற்கே இந்த ஆன்டிபயோட்டிக்களுடைய விற்பனையும் இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. 2010 ஆண்டை பொறுத்தளவு இந்தியாவில் 13 பில்லியன் ஆன்டிபயோட்டிக்குகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. 1 பில்லியன் அளவிற்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் அதை விட 10 மடங்கு அதிகமாக
ஒரு ஆன்டிபயோட்டிக்குகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல். சீனாவை பொறுத்தளவு இந்தியாவை விட அதிக மக்கள் தொகை, அங்கு 10 பில்லியன் அளவிற்கும் அமெரிக்காவில் 7 பில்லியன் அளவிற்கும் ஆன்டிபயோட்டிக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, அங்கு வாங்கப்பட்டிருக்கின்றன. 2010 முதல் 2014 ஆண்டு காலகட்டத்தில் ஆன்டிபயோட்டிக் பயன்பாடு இந்தியாவில் 43% அளவிற்கு அதிகரித்துள்ளது. திரு சுரேஷ், ஒரு ஆன்டிபயோட்டிக்குகளினுடைய இது ஒரு வரம்னு வைத்துக் கொண்டா கூட இந்த ஒரு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டுக்கு ஆண்டு தொடர்ந்து இதனுடைய பயன்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இது எதை குறிக்கிறது? ஒன்று, அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு கேள்வி எழுதுகிறது. இந்த மாதிரி இவ்வளோ ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதுனால. 2 பாக்டீரியாங்க ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ண என்ன ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் தோ நீங்கள் சொல்கிறீங்க ஆன்டிபயோட்டிக்கோடைய யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு, பட் அதே சமயத்தில் முக்கியமாக ஒன்று குறிக்க வேண்டியது என்னென்னா ஆன்டிபயோட்டிக்கோடைய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சி போச்சு. ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. புதுசாக ஆன்டிபயோட்டிக் ஏதாவது வந்திருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் 2000 அதை குறித்து தான் என்னுடைய அடுத்த சந்தேகம் கூட. கிளப்சில்லோ நிமோனியா அப்படிங்கிற ஒரு கிருமிக்கு கார்பவினிம் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்படுகின்றது. இதனுடைய இந்த நுண்ணுயிருக்கு எதிரான சக்தி அப்படிங்கிறது, நுண்ணுயிரினுடைய சக்திங்கிறது 29%இலிருந்து 57% இந்த மாத்திரையை எதிர்கொள்ளும் திறன் அதிகரித்திருக்கின்றது. அதாவது தொடர்ச்சியாக அல்லது அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அதனுடைய சக்தியை, அதனுடைய அந்த நோய் எதிர்ப்பு திறனை குறைத்து விடுகிறதா? ஆமாம், ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பாக்டீரியா அதுக்கான ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருது. புதுசாக ஒரு ஆன்டிபயோட்டிக் வரும்போது அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பாக்டீரியாவுக்கு தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பாக்டீரியா அதுலேருந்து எல்லாமே டார்வின்ஸோடைய தேரி தான். நம்ம ஏதாவது ஒரு ப்ரெஷரை போட்டோம்னா அதுலேருந்து அந்த ப்ரெஷர்லேருந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி அந்த பாக்டீரியாவுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிது. அது கண்டுபிடிக்கும் போது தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகவே தான் ஈவன் இந்த பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக், கார்பாபினம்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக். முன்னாடி காலத்தில் யாராவது ஒரு பேஷண்ட் சிக்காக வந்தாங்கன்னா ஈவன் ஃபோன்லேயே கூட சொல்லிடலாம் நீங்கள் ஒரு கார்பாபினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. இப்போ கார்பாபினம் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாலும் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இப்படியான ஒரு அளவு கடந்த பயன்பாடு அப்படிங்கிறது மக்கள் நாடி சென்றதா அல்லது டாக்டர்கள், மருத்துவர்களுடைய அறிவுரையா? இதில் 2 பேருடைய பங்குமே இருக்குது. டாக்டருங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடாதது பேஷண்ட்டுடைய பிரச்சனை. டாக்டருங்களை சில சமயத்தில் என்னென்னா நமக்கு கைட்லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து பண்ணுற கைட்லைன்ஸ் தான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுகர், பிபிக்கெலாம் இல்லை இது வெஸ்டர்ன் வேர்ல்டில் அவங்களுடைய உடல் சத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் நம்ம ஊருக்கு அவ்வளோ டோஸ் தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம், நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது, அவ்வளோ பில்ட் கிடையாதுன்னு. அதே கான்செப்டை டாக்டர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எழுதும் போதும் ஃபுல் டோஸ் எழுதாமல் பாதி டோஸ் எழுதுவாங்க. ஃப்ளமிங் 1944 கிடச்சிட்டு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கும் போது கொடுத்த லெக்சரில் சொன்னார், நான் பென்சிலினை கண்டுபிடிச்சிட்டேன், இது தீர்வுன்னு நினைக்காதீங்க, பென்சிலின் கூடிய சீக்கிரத்தில் ரெசிஸ்டண்ட் ஆகிடும். எப்போ ரெசிஸ்டண்ட் ஆகும்? இதை யாராவது கொஞ்சம் யோசிக்காமல் அண்டர் டோஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது டோஸ் கரெக்டாக போடலைன்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்னு சொன்னார். அது பேஷண்ட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்க, டாக்டர்ஸும் நம்ம ஊருக்கு இவ்வளோ தேவைப்படாதுன்னு இதையெல்லாம் படிச்சுட்டு தானே ஒரு டாக்டர் வெளியே வந்திருப்பாரு. அவருக்கு இதெல்லாம் தெரியுமில்ல, அப்போ இந்த விஷயம் திணிக்கப்பட்டிருக்கா? இல்லை, இது என்னென்னா தான் சொன்னால புக்ஸ் இந்தியன் ஆத்தர்ஸ் கிடையாதுன்றதால எல்லாமே எங்களுக்கு படிக்கிற புக்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ். ஸோ அவங்க மனசில் அந்த கைட்லைன்ஸ் நம்ம ஊருக்கு சூட் ஆகுமா, நம்ம டயபெட்டிஸில் பண்ணுறோம், பிபியில் பண்ணுறோம், சுகரில் பண்ணுறோம், அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்லையும் பண்ணால் என்னன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துடுது. அந்த ஆட்டிடியூட் ஏன் நான் இந்த கேள்வியை எழுப்புகின்றேன் என்றால், இந்திய அளவில் தான், இந்தியாவில் கிட்டத்தட்ட 60% இந்த கிளப்சில்லாவினுடைய எதிரான சக்திங்கிறது 60%, உலக சராசரியை விடவே அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவில் தான் இந்த எதிரான ஒரு திறன் அப்படிங்கிறது, ஒரு நோயை குணப்படுத்த முடியாத திறன்கிறது அதிகமாக இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவு அங்கு 5% அளவிற்கு தான் அது இருக்கின்றது. இந்தியாவோடு ஒப்பிடும்பொழுது 12 மடங்கு குறைவாக தான் அங்கு இருக்கின்றது. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் தான் இந்த நிலை மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. இது இந்திய மருத்துவர்களின் மீதான இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கலாமா? டெஃபினட்டாக டாக்டருக்கு மட்டும் இதுக்கு குற்றச்சாட்டு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னு. முதல்ல நம்ம ஊருடைய சுத்தத்தை பற்றி பேசியிருக்காங்க. 2 நம்ம ஊரில் ஆன்டிபயோட்டிக் யூசேஜை மானிட்டர் பண்ணுறதில்ல. இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மானிட்டர் பண்ணாமல் இருந்தோம். 2010 தான் அந்த சூப்பர் பக்ன்ற ஒரு அவேர்னஸ் கவர்மெண்ட்டுக்கும் வந்தது, டாக்டர்ஸுக்கும் வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த அவேர்னஸ்னால இப்போ லாட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் நடக்குது. டாக்டர்ஸ் இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஈவன் பப்ளிக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. அது அவேர்னஸ் இல்லாதால முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் திங், ஓவர் க்ரௌடிங், புவர் ஹைஜீன்,
நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் சொன்னீங்க இந்த கார்பாபினம் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்னு. அதனால் யார் வேணால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குற நிலை இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மெடிசன்ஸை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. மூணாவது பிரச்சனை என்னென்னா, நாங்கள் வந்து டாக்டருங்க பேஷண்ட்ஸ்னு சொல்கிறோம், விலங்குகளுக்கு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விலங்குகளை வளர்க்குறதுக்கு, விலங்குகளுடைய இனப்பெருக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதில் தான் வந்து மேக்ஸிமம் ஆன்டிபயோட்டிக் யூசேஜே நடக்குது. ஸோ நான் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும், இங்கே நான் எஜுகேட் பண்ணாலும், அந்த ஹாஃபை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். நீங்கள் முன்பு குறிப்பிடும்போதே ஒரு விஷயத்தை சொன்னீர்கள். மற்ற இது மேலை நாடுகளினுடைய அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், அவர்கள் எழுத்தாளர்களாக அந்த புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றது. அது இந்திய சூழலுக்கு ஏற்ற வகையில் அல்லது இந்திய சூழலுக்கு ஏற்ற வகையில் நாம் புரிந்து கொள்ளவில்லை, மாற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வச்சிங்க. இது எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது குறித்தும் பேச வேண்டும், என்பது குறித்தும் அலசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.